லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெல்கம் டு another episode of Bucket and Backstory. இன்னைக்கு எபிசோட்ல என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் நான் எந்த கேரக்டர் பற்றி பேசுகிறேன்னு. எஸ், நான் ஆர்யா ஸ்டார் கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணவங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இந்த கேரக்டர் ப்ளே பண்ணவங்க பேர் மெய்சி வில்லியம்ஸ். அண்ட் இவங்க வந்துட்டு 15th of April 1997 கேரி வில்லியம்ஸ் அண்ட் ஹிலரி ஃப்ரான்சஸ்க்கு பிறந்தாங்க. அண்ட் இவங்க தான் அவங்க வீட்டோட கடைக்குட்டி. ஏன்னா இவங்களுக்கு 2 அண்ணா அண்ட் ஒரு அக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க 4 months ஓல்டாக இருக்கும்போது, அதாவது கை குழந்தையா இருக்கும்போதே இவங்க பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களோட அம்மா அண்ட் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் தான் மெய்சி வில்லியம்ஸை வந்துட்டு வளர்த்துருக்காங்க. இவங்க அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அண்ட் அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஜாப் தான். பட் அவங்க அந்த ஜாபை விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்சி வில்லியம்ஸோட ஆக்டிங் கரியருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட கரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க அம்மாங்க. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒன்று வேணும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அண்ட் அதை வாங்கி தரதுக்காக அவங்க எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க அப்படின்றது வந்துட்டு இந்த ஒரு ஆக்டில் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கம்மிங் பேக் டு மெய்சி வில்லியம்ஸ், மற்றவங்க மாதிரி இவங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பாத் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்துட்டு படிச்சிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் படிக்கும் போதே அவங்க நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, கான்சென்ட்ரேட்டிங் மேஜர்லி ஆன் டான்ஸ் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஏன்னா அவங்களோட மெயின் எய்ம் அப்போ என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக வரணும் அப்படின்ற ஒரு எய்மில் அவங்க வந்துட்டு இருக்கிற எல்லா டைப் ஆஃப் டான்ஸ் ட்ரைனிங்ஸும் எடுத்திருக்காங்க. டேப் டான்ஸ், பேலே, ஃப்ரீ ஸ்டைல், ஸ்ட்ரீட் டான்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்க ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போது அவங்க எல்லாமே அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா, ரெடி ஆனதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு இல்லை நீ இந்த ட்ரிப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு அவங்க அம்மா எதுக்குமே நோ சொல்லாமல் இவங்க கேட்குறதுக்கெல்லாம் எடுத்தோடனே டக்குன்னு ஓகே சொல்ல. பட் ஷி அண்டர்ஸ்டூட் இது வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ப்ராசஸ்குள்ளே போயிட்டு தான் எஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ் சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் நோ சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கோவம் வந்துட்டு மெய்சிக்கு இருந்துச்சு. நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆடிஷன்ஸ் வருது, நீ வந்து அதில் போயிட்டு பார்ட் எடு, ஐ வாண்ட் யூ டு ஆடிஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரோல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது எந்த ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஆர்யா ஸ்டார் கேரக்டருக்கு வந்துட்டு அவங்க ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னு இவங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க. பட் மெய்சி வந்துட்டு ஆடிஷன்ஸ் போகணுமா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகணுமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் ட்ரிப்பே போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டு இல்லை நீ கரியர் ஃபஸ்ட்டு பாரு, ட்ரிப் எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை ரொம்ப அட்வைஸ் பண்ணி கடைசியில் இவங்க இந்த ஆடிஷன்ஸ் போயிருக்காங்க. போன இடத்துல இவங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இவங்க நான் ட்ரிப்பு தான் போகிறேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிச்சி ட்ரிப்பு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த இடத்துல நான் உட்காந்து அந்த கேரக்டரை பற்றி பேச வேணாம் அப்படின்றது ஒரு டவுட் தான். வேறு யார் வேணால் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இவங்க ப்ளே பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இவங்க பர்டிகுலராக இவங்க வந்துட்டு ஆர்யா ஸ்டார் கேரக்டர் ப்ளே பண்ணதுனால தான் மக்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சொல்ல போனால் ஆர்யா ஸ்டார் கேரக்டர் தான் மெய்சி வில்லியம்ஸ்க்கு வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் டெபியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சான்சா ஸ்டார்க் அண்ட் ஆர்யா ஸ்டார்க் சிஸ்டர்ஸாக இருந்தாலுமே அவங்க 2 பேர் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் கேரக்டர்ஸ். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர் ப்ளே பண்ணவங்க வந்துட்டு அவங்களுக்கு இருந்த ஒன் ஆஃப் த மெயின் காமன் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட டெபியூ பர்ஃபார்மன்ஸே வந்துட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் கேரக்டர் ப்ளே பண்ணவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்சி வில்லியம்ஸ் ஒரு ரைட் ஹேண்டர், பட் ஆர்யா ஸ்டார்க் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன் லெஃப்ட் ஹேண்டராக வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டராக ஆக்ட் பண்ணுறதும் கஷ்டம் தான். ஸோ இதுக்காக அவங்க வந்துட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்சி வில்லியம்ஸோட ஏஜ் வந்துட்டு ஆர்யா ஸ்டார்க்கோட ஏஜை விட கொஞ்சம் அதிகம். இன்னொரு ஸ்ட்ரகிள் ஒரு அப்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா ஸ்டார்க்கோட ஏஜ் வந்துட்டு மெய்சி வில்லியம்ஸோட ஏஜை விட ரொம்ப கம்மி. அதாவது மெய்சி வில்லியம்ஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் 12 இயர்ஸில் இருக்கும்போது நடிக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆர்யா ஸ்டார்க்கோட ஏஜ் வந்துட்டு 12 இயர்ஸை விட கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் மெய்சியோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது அவங்க பாடி வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தோடனே
அது ஆர்யா ஸ்டார் கேரக்டர் அண்ட் அவங்களோட பாடிக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மெய்சிக்கே ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் எந்த ஒரு டெசிஷன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஸ்டார்டட் டு வேர் அ ஸ்ட்ராப் அக்ராஸ் ஹர் செஸ்ட். ஸோ அதனால் அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும் அப்படின்றதுனால அவங்க அதை போட்டு அவங்க அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது மேசிக்கு எப்படி ஃபீல் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேரக்டருக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ட்ரைனிங்ஸ் எடுக்கிறேன், பட் கடைசியில் என்னோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னால நான் வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியலை அப்படின்னு வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ் ஆக ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ இன்வால்வ்டாக இருந்தாங்க அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு. அது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ரோல். அண்ட் அதில் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு செட்பேக் மாதிரி அவங்களுக்கே பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த தாட்ஸ்லாம் அவங்க மைண்டில் இருந்துமே அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஷீ வாஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஹர் கரியர். அதாவது அவங்களோட ஆக்டிங் கரியரில் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க அதிலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அண்ட் இன்ஃபேக்ட் அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து எப்படின்னா அவங்களோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஆர் அதை மறக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அவங்க ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே தான் மேஜியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணதுனால அவங்க ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் நிறைய சீரீஸ் வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு மட்டுமே அவங்க நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அட் த சேம் டைம் நாமினேட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ நான் இப்போ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமில் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்துட்டு வுல்ஃப்ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு மார்வல் சூப்பர் ஹீரோ கேரக்டர் கிடச்சது. அண்ட் அந்த கேரக்டருமே வந்து அவங்க சூப்பராக வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க வந்துட்டு ஆக்டிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கரியரில் க்ரோ ஆகிட்டே வரும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் வந்துச்சு. அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் அதாவது யூகே யுனைடெட் கிங்டமில் இருக்கிற பீப்புளுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. லைக் அந்த பர்டிகுலர் ஊருன்னு சொல்லலை, எல்லாருக்குமே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. பட் அவங்க பர்டிகுலர் ஊரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கிற டேலண்ட்டை வந்து நான் வெளியே கொண்டு வரணும், அதுவும் மெயினாக அப்கமிங் ஆர்டிஸ்ட், கிரியேட்டர்ஸ், டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி யூகே பேஸ்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மட்டும் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஷி ஸ்டார்டட் டு ப்ரொடியூஸ் தோஸ் பர்டிகுலர் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது 2 பேர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படி இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ பாய் அப்படின்னு ஒரு படம் அவங்க நடித்தாங்க. ஸோ அந்த படம் நடிக்கும் போது கிடைச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் சாண்ட்ரி அண்ட் பில் மில்னர். ஸோ இவங்க 2 பேர் கூட தான் இவங்க சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க என்ன நினச்சாங்கன்னா, லைக் பீப்புளுக்கு வந்துட்டு இது ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கணும், ஆக்சசிபிளாக இருக்கணும். லைக் ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்லாம் இல்லாமல் அவங்களே டிரெக்டாக ஆர்டிஸ்ட் கூட கோஆர்டினேட் பண்ணுறது, இல்லாட்டி புது ப்ராஜெக்ட்ஸ் மற்ற பேருக்கும் தெரிய வரணும், அவங்களுக்கும் வந்துட்டு சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்ததுனால ஸோ இப்படி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணிட்டு வரும்போது இது மக்கள்கிட்ட இன்னும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய கொலாப்ஸ்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்தப்போ தான் 1st August 2018 டெய்ஸி மல்டிமீடியா சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப் அப்படின்னு வந்து ஒன்று அவங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஸோ இந்த ஆப்போட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே பேஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கணும் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணணும்னா அந்த ஆப் மூலியமாகவே அவங்க கொலாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட அவங்க இந்த ஆப்பை வந்துட்டு டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதை வந்துட்டு பப்ளிக்காக 2019 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்களுக்கு 100,000 யூசர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் முக்கியமாக அதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100,000 யூசர்ஸில் 70% யூசர்ஸ் வந்துட்டு ஃபீமேல் யூசர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது அதை விட இன்னும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னும் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஷி வாஸ் ஹாப்பி தட் ஷி வாஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட். அவங்களும் இதுக்கு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க
அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடவே அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது ஐடியாஸ்லாம் வந்துட்டு அவங்க கொண்டு வந்து அவங்க ஆக்டிங் கரியராக இருக்கட்டும், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கப்புறம் இந்த ஆப், இதெல்லாமே வந்துட்டு அவங்க அழகாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவங்க மல்டி டாஸ்கிங்கும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு டேக்அவே என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் ஆனாலும் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டவுன்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ஸில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ டவுன்ஸும் இருக்கும் தான், அதை எப்படி அப்பா மாற்றுறதுன்னு நம்ம யோசிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நியூ ஐடியாஸ் வரதுக்குள்ள நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நல்லதா கெட்டதா, இல்லை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட்டும் வரும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யாராச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை பண்ணி பாரு அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அப்படி அவங்க ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க ஆர்யா ஸ்டார்க் அப்படின்ற ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஒரு சோஷியல் ஆப் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எபிசோடில் நான் இந்த ஒரு விஷயம் சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.